மருமவளே, அடனே வாங்க வாங்க. என்ன சம்மந்தி மொட்டையா மொழுக்கட்டின்னு வாங்கன்னு சொல்றீங்க? சம்மந்தின்னு சொல்லுங்க, நாளைக்குதான் நம்ம சம்மந்தி ஆக போறோமே. சரிங்க சம்மந்தி. எங்க என் வீட்டு தேவதை எங்க? கூப்பிடுங்க சம்மந்தி. சின்ன பொண்ணே, உன்னை பார்க்க உன் வருங்கால மாமியார் வந்திருக்காங்க, வாமா. வாங்க அத்தை. ஆஹா ஆஹாஹா, என் மருமவ என்ன அழகா என்னே அத்தேன்னு சொல்றா. அதுவும் இந்த காலத்துல போய் தமிழ்ல சொல்றாளே, ரொம்ப சந்தோஷமா. சரி இந்த மருமவளே, உனக்காக தீபாவளி பலகாரமா அதிரசம், முறுக்கு, லட்டு உருண்டை எல்லாமே நான் பண்ணதை, என் கையால பண்ணதை உனக்காக கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. ஏன் அத்தை அத்தையா அத்தைன்னு சொல்லாம செத்தைன்னு சொல்லுவாங்க? அப்படி இல்லம்மா, இந்த 2K கிட்ஸ்னு கிளம்பி இருக்கானோலே, அவனுங்கெல்லாம் நான் அத்தைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. ஆன்டி அது இதுன்னு எதையாவது சொல்றாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். என்னம்மா பொண்ணு பார்க்க வந்த நாளுக்கு இன்னைக்கு ரொம்ப கிறங்கி போயிருக்கியே, ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா என்ன? நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடணும், சரியா? நல்ல உடம்பெல்லாம் தேத்திட்டு வா மருமவளே. வேணாமா, இந்த அத்தை வீட்டுக்கு மட்டும் நீ வந்துரு, அது போதும் எனக்கு. என் கை பக்கத்துல உனக்கு சமைச்சு போட்டு நல்லா 20 கிலோ ஒரே மாசத்துல உன்னைய புஷ்டியா புசு புசுன்னு ஆக்குறேன் பாரு. யாத்தே, என் மருமக வைக்கப்படுற அழகே தனிதான். எப்படி காலாலே கோலம் போடுறா பாருங்க சம்மந்தி. போங்க அத்தை, எனக்கு வெக்கமா வருது. நான் உள்ள போறேன். சரிம்மா போ போ. என் மருமக சிரிக்க. ஏய் சின்ன பொண்ணு, சொல்லுங்க அத்தை. பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டியாடி? துணி எல்லாம் துவைச்சிட்டியா? வீடெல்லாம் கூட்டி விட்டியா? எல்லாமே முடிச்சிட்டேன் அத்தை, சமைச்சு வச்சுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. இந்தா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வர வழியில தங்கச்சி வீட்டுக்கும் போய் கொடுத்துட்டு தான் வரேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இங்க கொடுப்பா. மக்களே, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? அப்பா தூக்கவா? டேய் சுரேஷ், அதெல்லாம் நீ ஒண்ணு தூக்க வேணாம், அத வாத்தாக்காரி பாத்துக்குவா. சரிம்மா, நான் உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாட்டி எனக்கு கூட கையை எடுடி முதல்ல. உன்னையும் ஆத்தாக்காரியும் இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா? நான் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா கொடுக்குறேன், அதை போய் தின்னுங்க 2 பேரும். இந்த கிழவி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியலையே. என்னையும் என் மகளையும் என் புருஷனோட சொத்தை அனுபவிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாளே. அவ மக மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே. அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்தாச்சு. அவ வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனா கூட இவரு அங்க கொண்டு போய் கூட கொடுத்துட்டு வராரு. இருந்தாலும் இங்க வாங்குறதையும் எங்களுக்கு சேர விட மாட்டாளே கடவுளே.